வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது அன்போடு கண்மணி அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் யூடியூப்லயே தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அர்ஜுன் அசோகன், அனேகா நாராயணன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரொம்பவே சிம்பிளான, அதே நேரத்துல ரொம்ப ரெலவெண்டான ஒரு பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு படம். குழந்தையின்மை அப்படின்ற ஒரு டாபிக்கை பத்தி தான் இந்த கதையில பேசியிருப்பாங்க. அதாவது கல்யாணம் ஆகி கொஞ்ச நாட்கள்லயே வீட்டுல எதுவும் விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு கும்பலே கிளம்பி வந்துருவாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி மட்டும்தான் இருக்குமே தவிர, அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா டேக் கேர் பண்றதுக்கு ஒரு பயம் வரமாட்டான் அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இன்னுமே சில மாசங்கள் கடந்து போச்சு அப்படின்னா இன்னுமே இவங்க கிட்ட இருந்து ப்ரெஷர் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கப்பல் தான் நம்ம அனேகா அண்ட் அர்ஜுன். குழந்தைக்காக இவங்க என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க, அதன் விளைவுகள் என்னவா ஆகுது, அண்ட் இந்த ப்ரெஷரை இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, டுவர்ட்ஸ் எண்ட் இவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே இதுல இவங்க பேசியிருக்கக்கூடிய அந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ரிலவெண்டான ஒரு டாபிக். அதையும் உண்மைக்கு நெருக்கமா பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அர்ஜுன் அசோகனை விட அனேகா நாராயணனுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, அதை ரொம்ப ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இந்த கேள்வி வரும், அண்ட் ரொம்ப குத்தி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப காமனா நடக்கக்கூடிய ஒண்ணு. அதை ரொம்ப நீட்டாவே அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ அந்த குழந்தை வேண்டி சயின்டிபிக்கா சில விஷயங்கள் ட்ரை பண்றது அப்படின்றது ஓகே, அதாவது டாக்டரை அப்ரோச் பண்றது அப்படின்றதெல்லாம் ஓகே. பட் நிறைய பிற்போக்குத்தனமான விஷயங்களையும் மூட நம்பிக்கைகளையும் ஃபாலோ பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அதையும் இதுல நீட்டா காட்டியிருப்பாங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு டென்ஷனா இருக்கட்டும், அண்ட் கிளைமேக்ஸா இருக்கட்டும், ஓரளவுக்கு நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. டியூரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். ஆனாலும் இந்த படத்துல இவங்க கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துக்குள்ளேயே அந்த குழந்தைக்கான ப்ரெஷர் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அதையும் தாண்டி பல வருஷங்கள் இந்த போராட்டத்தை ஃபேஸ் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கதைகள் இன்னுமே ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கும். பட் இது கொஞ்சம் லெஸ் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு, அண்ட் இன்னும் கொஞ்சம் எமோஷனலா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. மற்றபடி இது ஒரு டீசென்டான படம் தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.